ஏனுங்க இப்போ காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னாங்க பசங்க வேலைக்காக வெளியூரில் தாங்க முக்கால்வாசி இருக்கிறாங்க. உள்ளூருக்குள்ளே பெருசாக வேலை இருக்கிறது இல்லையே, ஸோ வெளியூர் தான் போகிறாங்க. அப்போ என்ன ஆகும், கல்யாணம் பண்ணால் வீட்டுக்காரி அங்கே அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போய் இருக்கிறதா இருக்குது. ஸோ அப்போ 2 பேரும் தனியாக இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. நாம் சொல்லுவோம் கூட்டு குடும்பமாக இருங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு, நல்லது தான். ஆனால் அப்புறம் இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம தவிர்க்கவே முடியாது இல்லையா? அது வந்து தவிர்க்கப்பட முடியாத ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மா வீட்டிலலாம் இருந்துட்டு திரும்ப அவங்க போய் அங்கே தனியாக தான் இருந்தாகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பையன் எப்படியும் வேலைக்கு போயிடுவான், புள்ள மட்டும்தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இந்த பிரச்சனையே வருதுங்க. என்னால் வந்து குழந்தைய பார்த்துக்க முடியல, ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இதில் தான் வருது. என்ன தான் நம்ம பெற்ற குழந்தையாக இருந்தால் கூடங்க எனி டைம் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்பினாலே முடியாதுங்க. அதெல்லாம் சும்மா நம்ம பெற்ற குழந்தை தானே, அதை பார்த்தா அழகு ரசிச்சுக்கிட்டே இருந்தால் பொழுது போகிறதே தெரியாதுங்களா. டைலாக்குக்கு நல்லாயிருக்கும், நடைமுறையில் உண்மையாலுமே அது ஒத்து வராது. அப்புறம் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் கூட, அதாவது கொஞ்சம் டைம் இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க ஈஸியாக வேலையாவது முடிப்பாங்க. குழந்தைய வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அவங்களே வேலை பார்க்குறப்ப ரொம்ப டயர்டாயிறாங்க. அதில் வரதாங்க இந்த சண்டையே மெயின். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையே எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான். இப்போ வேணும்னு தனி கொடுத்தன போகிற பிள்ளைங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சூழ்நிலைக்காரமாக தனியாக தான் இருக்கணும்னு இருக்கிற பிள்ளைங்கள நம்ம என்ன, அவங்கள எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? அப்போ அதுக்கு என்ன தான் வழி அப்படின்னா, நீங்கள் பெற்ற பசவலை கொஞ்சமாவது வீட்டு வேலைகள்லாம் கற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ முன்னாடி எல்லாம் தாங்க அப்படி ஆம்பளை பசவளுக்கு வேலையே சொல்லித்தரல, கேட்டால் பொம்பளை பிள்ளை தான் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு இதே கட்டுப்பாடோடு வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது, எல்லா பசங்களுமே வீட்டு வேலை செய்ய கற்றுக்குது. ஸோ அப்போ நம்ம பசங்களை கொஞ்சமாவது இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணால் தான் நாளைக்கு அவங்க லைஃப்னு வரப்போ கண்டிப்பாக அவங்க வந்து சமாளிச்சுக்குவாங்க. எல்லா நேரம் பொம்பளையே வீட்டு வேலை செஞ்சுட்ருக்க முடியாது இல்லையா? இன்னொன்று என்னென்னா, அட நீ வீட்டு வேலை செய்யாட்டி போச்சாது, அந்த குழந்தைய சித்த நேரம் பார்த்துட்டு விட்டா கூட அந்த பிள்ளை போய் வீட்டு வேலையை செஞ்சு முடிச்சுக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பாவது பண்ணணுமில்ல. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் வந்து மெயினாக எங்கள் பையனை வந்து வீட்டு வேலை செய்ய கற்றுக்க சொல்கிறது அதுதான். நான் இல்லாத சூழ்நிலையிலையும் அவன் வாழ பழகிக்கணும். அதே சமயம் அவன் கல்யாணமாகி இப்படி போய் தனியாக இருக்கிற சூழ்நிலை வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃப் அவங்க நல்ல முறையாக ரன் பண்ணணும். 2 பேரும் ஒத்துமையாக அந்த குழந்தைய வளர்க்குறதா இருக்கட்டும், லைஃப்பை நிம்மதியாக ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என் பையனுக்கு இதெல்லாம் தெரியணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து எல்லா வேலையுமே கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இன்னுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து பசங்க வேலை செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கிற அப்பா அம்மாலாம் இருக்க தான் செய்கிறீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் மாற்றிக்கோங்க. இப்போ எல்லா குழந்தைங்களையுமே வேலை வந்து கற்றுக் கொடுங்க, ரொம்ப நல்லது. ஏது பொம்பளை பிள்ளையே தான் வீட்டு வேலை செய்யணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்குது, ஆம்பளை பசங்களும் செய்யலாம், அதில் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. இது குறையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்ல விஷயந்தான். ஸோ நான் அந்த நல்ல விஷயத்த பண்ணுறேன். நீங்கள்லாம் யாராவது இந்த நல்ல விஷயத்த பண்ணுறீங்களா? நிறைய பேர் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா எனக்கு லாஸ்ட் வீடியோவிலே அவ்வளோ கமெண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் எல்லாருமே நல்ல விஷயம் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏனுங்க நான் சொல்கிறது கரெக்டு தானுங்களே?